இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு நல்ல வசனம். இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற வேளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். மரித்தார் உயிர்த்தார், என்னையா நமக்கு என்ன மேன்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதை இன்றைக்கி நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன், என்ன தான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆவியானவர் எனக்கு திட்டமாய் பேசின காரியம் எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கயா? உன்னத. யாரு கூட எழுப்பி இருக்கிறாராம்? அவர் மரித்து எப்படி உயிர்த்தாரோ அதே போல நம்மையும் பாவத்தில் மரித்து கிடந்தமை உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கன்மலை மீதின் கால்கள் வீழ்த்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே, கண்மலை மீது கால்கள் வைத்தினே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? நம்மளை எங்கன்னு பாட்டிருக்காராம்? உன்னத கண்மலை மேல் நிறுத்திருக்கா. உற்சாகங்களை பாடலாமா? நல்ல உற்சாகமா பாடும். பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். தினம் தினம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன், கண்மலை மீது கால்கள் வைத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்து. அமேன் 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 அமேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. உடையான சேற்றில் உழந்த என்னையோ நீர் கழுவினீர், காத்து வருகிறீர். உடையான சேற்றில் உழந்த என்னையோ நீர் கழுவினீர், காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தி. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, ஆமென். உன்னதங்களில் உட்கார செய்தி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உயிர்த்ததினாலே நம்மையும் உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் சொல்லி. அல்லேலூயா. அருமையானவர்களே, எங்க இருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார்? அங்க வேதம் சொல்லுது, நல்லா கவனித்து பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஒரு காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். நல்ல கவனிங்க, ஒரு காலத்தில் நம்ம எப்படித்தான் இருந்தோம்? இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் என்ன விரும்பினதோ அதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம யாருதான்? சொல்லுங்க, சும்மா நீங்க சொல்லுங்களேன். நம்ம எப்படிதான் இருந்தோம்? பாவங்கள் நிறைந்தவர்களாக இருந்தோம், அக்கிரமங்கள் நிறைந்த. ஒரு காலத்தில் தேவனை அறிவதற்கு முன்னாடி நம்ம மனம் போல போக்கள் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, வசனம் சொல்லுது, 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனோ இரக்கத்தில் நல்ல கவனிங்க, ரெண்டையும் வச்சுக்கிடுங்க. ஒரு பக்கம் நம்ம பாவம் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. இதற்கு நடுவில் இப்போ யார் வாரா? தேவனோ இரக்கமும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே
என்ன செய்தாராம்? அக்கிரமங்களால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பாவங்களும் அக்கிரமங்களும் மரித்து போய் கிடந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நம்மளை உயிர்ப்பித்தார். இயேசு எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதை போல நம்முடைய பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு கூட அவர் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல் நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். கிருபையினாலே என்ன செய்யப்பட்டீர்கள்? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பக்கத்தில் சொல்லுங்க, இது தேவனுடைய ஈவு. இது என்னதுங்க? மனுஷனிடத்தில் இருந்தல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவாய் கொடுத்துருக்காருங்க ரட்சிப்பு. சும்மா எங்கேயும் இதில் கொடுத்து கடையில் கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, எது கிடைக்காது? ரட்சிப்பு கிடைக்காது. வேணுங்க பொருள் வாங்கலாம், நகை வாங்கலாம், பணம் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம், வீடு கட்டலாம், லோன் வாங்கலாம், என்ன நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். வசதி இருந்ததா, பணம் இருந்துச்சுன்னா, பொருள் இருந்துச்சுன்னா, பதவி இருந்தால் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ரட்சிப்பை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ரட்சிப்பு தேவனுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டும்தான் அது கிடைக்கும். அது கிடைக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்க, அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த ரட்சிப்பை கொடுத்து நம்மளை எங்க உட்கார வைக்கிறாராம்? உன்னதங்களில். அதுதான் இன்னைக்கு செய்தி. தேவன் நம்ம எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில். இன்னைக்கு அநேகருக்கு அது புரியலைங்க. என வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு என்ன இருக்காது? வேதனை இருக்காதுங்க. அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், அவர் அதுதான் சொல்லுங்க, அவர் உன்னை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய். அவன் இப்போ நாளைக்கே காசு சம்பாதிச்சிடும் நினச்சிடக்கூடாது. ஒரு தொழில் தெரியுதா, ஒரு திறமை இருக்குதா, ஒரு படிச்சிருக்கிறோமா, அதுக்கு தக்கன போகிறோமா, உடனே டக்குன்னு இன்றைக்கே சம்பாதிச்சு எல்லாருமே உட்காந்துட முடியாது. இப்போ ஜெயிச்சவங்களெல்லாம் பாருங்கள், அது உலக பிரகாரமாக இருக்கலாம். நான் சொல்ல கிறிஸ்தவங்கன்னு சொல்ல வரல. கிறிஸ்தவங்களுக்கு வெளியே இருக்கிற பெரிய பெரிய சாதிச்சு பெரிய லெவலில் வந்தவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க விலைக்கரையை செலுத்தாமல் அவங்க என்ன செய்யலை, வரல. அவங்க இளமை காலங்களை கேட்டு பாருங்கள், பல நாள் பட்டினியுமாங்க. இவ்வளவு நாள் இங்கே காத்து கிடந்த, அங்கே கிடந்த, இத்தனை வருஷங்கள் நாங்கள் அப்படி பல வருஷத்து உழைப்பு தான் ஒரு நாள் என்ன கொண்டு வந்து நிப்பாட்டோம், மேலே கொண்டு வந்து நிப்பாட்டு. தவிர எடுத்த உடனே ஒருத்தன் கோடி சொல்கிறான் என்ன செஞ்சிட முடியாது, மாற முடியாது. ஏன்னா நம்ம அரசியல்வாதிகள் இல்லை. ஆனால் நிம்மதி இருக்குதா, சமாதானம் இருக்குதா? கிடையாதுங்க. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறோம். ஆமீன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்துருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை எங்கேருந்து எங்கே தூக்கி வச்சிருக்கிறாரு? எங்கேருந்து எங்கே தூக்கி இருக்கிறாரு? பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த நம்மை அவரோடு கூட நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணி இருதயத்தில் எழுதிக்கிடுங்க. அவர் சும்மா தூக்கிட்டு வரலையா, நாம் பாவத்திலும் அக்கிரமங்களும் இருந்த நம்மை அவரோடு கூட நம்மை உயிரை எழுப்பியிருக்கிறாராம். இயேசுவோடே நம்மளை எழுப்பியிருக்கிறார். அப்படின்னு யோசித்து பாருங்க. அவர் கூடயே நம்மளை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றிப்படுத்துகிறார். அவர் தான் எடுத்து அவர் உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறாரு. சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்க. இது நம்மால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. மிகப்பெரிய இரக்கம் இந்த ரட்சிப்பு. நம்ம சம்பிரதாயத்துக்கு இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்கு ஆண்டவர், தயவு செய்து இந்த வருஷத்தோட நிறுத்திடுங்க. திஸ் இஸ் த ஃபைனல் டே. இன்னைக்கு தான் கடைசி நாள் தீர்மானிச்சிருங்க. இனி நான் வாழ்ந்தால் கர்த்தருக்காக வாழ்வேன், இல்லைன்னா உலகத்துக்காக போயிடுவேன். ஏதாவது ரெண்டில் என்ன செய்யணும்? புரியுதுங்களா? ரெண்டில் ஏதாவது ஒரு டிசிஷன். நான் போதகராக இருக்கிறதுனால, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறது, நான் சொல்கிறது, நான் வாழ்ந்தால் யாருக்காக வாழணும்? கர்த்தருக்காக வாழணும்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இங்கேயும் அங்கேயும் ரெட்டை வேடை என்ன செய்யாதீங்க, போட்டுறாதீங்க. உலகத்தையும் பார்க்கணும், ஆண்டவரையும் பார்க்கணும். தயவுசெய்து நினச்சிருங்க. நான் இப்போ சொல்ல போகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். நான் இப்போ எல்லாம் மேன்மையானதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அதுக்கு உங்களை பக்குவம். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கலாம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கலாம், என் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கலாம்.
ஆனால் உங்கள் தாயின் கருவிலேயே நீங்கள் குழந்தை கிறிஸ்தவங்களா பிறந்திருக்கலாம். அதனாலாம் பரலோகத்தில் இடம் இருக்குன்னு நினைஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. நெவர் அண்ட் எவர். ஒரு காலம் கர்த்தர் அப்படி கொடுக்க மாட்டார். அப்படி பார்த்தா தான் நாங்கள்லாம் கோயிலுக்கே வர மாட்டோமே. நாங்களாம் எத்தனை தலைமுறை கிறிஸ்தவங்க எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. பூர்வீகமாக எங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம். அப்போ தான் நாங்கள் கோயிலுக்கே பண்ணோமே. நாங்கள் தான் கிறிஸ்தவத்தில் பண்ணிட்டோமே மேலே போயிடும். கிறிஸ்தவத்தில் பிறந்ததுனால இது இல்லை. கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் மட்டும்தான் தேவராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமா? இதுதான் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் நற்செய்தி. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு தான் அவர் என்ன செஞ்சார், ஜீவனை கொடுத்ததே எதுக்கு தான் சொல்லுங்களேன். என்னையும் உங்களையும் என்ன செய்யணும், ரட்சிக்கும்படி, மீட்கும்படி தான். அதனுடைய நமக்கு கிடைக்கிற இன்னொரு டோக்கன், நம்ம மீட்டு கொண்ட தேவன் நம்மளை எங்கே வச்சுக்கிறாரு, உயர்த்துறார். அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாங்க. சும்மா கடந்து நம்மளை தூக்கி என்ன செய்கிறாரு, உயர்த்துறார். அது எவ்வளோ தூரம் உயர்த்துறார், நிறைய இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. 22, 28, 30 வரைக்கும் வாசித்து பாருங்க. 28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் பாருங்க, ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன காரியம் கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்க போவதுக்கு முன்னாடி பேசின காரியங்கள் இது ஒரு முக்கியமான வார்த்தைகள். அவர் என்ன சொல்றார் பாருங்க. இந்த கடைசி வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கல்ல. இந்த வயசால காலத்தில் கூட யாராவது மரிக்க, யாரா இருக்கட்டுமே, சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் கேட்கிறமா இல்லையா? அதே மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தையில் இதுவும் ஒரு வார்த்தை. என்ன சொல்றார் பாருங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நானும் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் நீங்கள் என் ராஜ்யத்திலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை, நல்ல கவனிங்க, நீங்களும் என்னோடு கூட போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம உயர்வு ஐயா, ஒரு ஜட்ஜி ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க. ஒரு நீதிபதியாக வரணும்னா என்ன பண்ணணும்? எடுத்தோடனே வைக்கல ஏறணும், அதுதான் நல்லது. முதல்ல ஸ்கூல் படிக்கணும், அப்புறம் காலேஜ் படிக்கணும், அதில் லா காலேஜ் அடிச்சு என்ன செய்யணும், ஆமாம், அதுக்கு சட்டம் படிக்கணும். சட்டம் படித்து சட்ட நுணுக்கங்களை எல்லாம் என்ன செய்யணும், முதல்ல கற்றுக்கொள்ளணும், தேரணும். அப்புறம் வழக்கறிஞராக இருக்கும்போது வாதம் விவாதங்களில் என்ன செய்யணும், நேர்த்தியாக தன்னுடைய காரியத்தை எடுத்து வைக்கணும். இப்படி வைத்து அவர் பல வருஷங்கள் உழைக்கும் போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அது மாத்திரமல்ல அவருடைய பிரயாசம். உடனே அப்படியே நல்ல ஒரு சீனியர் உடனே ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லவும் மாட்டாங்க. அங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஜட்ஜிக்காகவும் அவர் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் ஆகணும், எக்ஸாம் எழுதணும், அதுக்குரிய காரியங்களை செய்யணும். எப்படியாவது நான் நீதிபதி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்காங்க தெரியுமா? நீதிபதி ஆயிரணும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன செஷன் கோர்ட்லையாவது என்ன இருக்கணும், ஒரு சின்ன கோர்ட்லையாவது நம்ம நீதிபதிங்கிற பேர் வந்துடணும்னு சொல்லி எத்தனையோ லாயர்ஸ் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நீங்கள் வக்கீல் படிக்கவும் இல்லை, லா காலேஜ் போகவும் இல்லை, நம்ம எதுக்கும் போகல, சட்ட நுணுக்கம் எதுவும் நமக்கு தெரியல. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் உங்களை எங்கே வைக்க போகிறேன், நியாயம் தீர்க்கிறவளா சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஜட்ஜுடைய பவர், அந்த கோர்ட் சம்மந்தப்பட்டது, அது எதுக்குரிய எல்லைக்கு இருக்குதோ அந்த எல்லைக்கு வரைக்கும் மட்டும்தான். இப்போ செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னா அவர் அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும், தீர்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் தேவன் பாருங்க, இங்கேருந்து தம்முடைய பிள்ளைகளை, அந்த சீஷர்கள் பாருங்கள் 12 பேருக்கு சொல்கிறார். ரொம்ப பெரிய படிப்பாளிகள் அறிவாளிகளாக யாருமே கிடையாது. அவர் சொல்கிறார், என்னுக்கு இருந்த பிரச்சனைகள், எனக்கு இருந்த உபத்திரவங்கள், எனக்கு இருந்த நெருக்கத்தில் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. சத்தமாரிலே சொல்லுங்க. எல்லா நாட்களும் என் கூட இருந்த நீங்கள், அதனால நான் எப்படி போய் உட்கார்றனோ அதே இடத்துல உங்களை உட்கார வைக்க போகிறேன். சத்தமாரிலே சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. அல்லேலூயா. சத்தமா
அதான் தேவன் நம்மை உயர்த்துகிற இடம். ஏன்னா அங்கே எங்கேருந்து உயர்த்துறார் அப்படின்னு பாருங்க. அதைத்தான் அன்னாள் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அந்த 7:8 சொல்லும்போது அவர் உயர்த்துகிறவரும் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், தாழ்த்துகிறவரும், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர், உயர்த்துகிறவருமானவர், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. புழுதியின் குப்பையிலிருந்து தூக்கி எங்க உட்கார வைக்கிறாராம்? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அது மட்டும் இல்லை, எங்கேயும் கொண்டு உட்கார வைக்கிறாராம்? மகிமையுள்ள சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைக்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க. இந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கிறாருங்க. ஏங்க நான் உண்மையிலே சொல்றதை அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்காக மகிமையில் போய் என்னைக்கு உட்காந்துன்னு கட்டுறாதீங்க. அங்கே நான் இன்னும் போகலை. இந்த பூமியில் இந்த கனம் நமக்கு கிடைக்கிது. நம்ம என்னங்க, ஒரு சாதாரண கிராமத்துக்காரன். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு தேயிலை எஸ்டேட்டில் கூலி தொழிலாளிய பையன்தான் நான். பெரிய அறிவாளியெல்லாம் படிப்பாளிலாம் கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னது மட்டும்தான். சொல்லுங்கம்மா, பரிசுத்தவே. இதை நம்பி தேவனுக்காக வந்ததுனால பல மீட்டிங் போகும்போது அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த மீட்டிங்லாம் போகும்போது கூப்பிட்டு எங்கே உட்கார வைக்கிறாங்க? முன்னாடி உட்கார சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் உட்காருங்க. இந்த ஐயா இப்போ கடம்பூர் ராஜெல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்போ அவர் முன்னாடி அமைச்சராக இருக்கும்போதெல்லாம் நான் 2-3 மீட்டிங் அந்த இதில் பொதுவான மீட்டிங்கள் நடக்கும்போது வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு கிறிஸ்தவ சார்பில் நான் போயிருக்கிறேன். போகும்போது அவர் என்ன சொல்லி உட்காருன்னா என்ன கொண்டு வந்து நடுவில் உட்கார சொல்வார். அவர் சைடில் உட்காருவார். நான் இங்கிட்ட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வச்சுருவேன். கேட்க மாட்டார். நீங்கள் நடுவில், நீங்கள்லாம் நாங்கள் மக்கள் பணியை செய்கிறவங்க, நீங்கள் யாருக்கு பணி செய்கிறவர்? அவர் அப்படியே சொல்லுவார், நீங்கள் இறைப்பணி செய்கிறவங்க, கடவுளுக்கு தொண்டு செய்கிறவங்க, அதனால் முதல் இடம் யாருக்கு தான்? உங்களுக்கு. நீங்கள் நடுவில் உட்காருங்கன்னு தான் சொல்லுவார். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதே போல் ஒரு மீட்டிங்கில் வரும்போது எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. மும்மதத்திலிருந்து வர சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, அங்கே போயிருக்கிறேன். அங்கே போனால் செண்பகவல்லி கோயிலுடைய தலைமை பூசாரி வந்திருக்கிறார். அவருக்கு உதவியாக இருக்கிறவரும் வந்திருக்கிறார். அதே போல் இன்னொரு முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவங்க இதிலேருந்து அந்த அசரத் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்திருக்கிறார். இப்போ நான் போயிருக்கிறேன். அவங்க எனக்கு முன்னே அங்கே போயிட்டாங்க. அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. நான் போய் காரன் பாட்டி இறங்கி உள்ளே போகிறேன். போன உடனே அந்த செண்பகவல்லி கோயிலுடைய தலைமை பூசாரி அவரும் அவர் கூட இருக்கிற நேர படியில் இறங்கி வந்து என்ன கையை பிடிச்சி 2 பேரும் கூப்பிட்டு போகிறாங்க. ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவர் என்னை விட வயசுக்கு மூத்தவர், அனுபவத்தில் கூடினவங்க. கூப்பிட்டு வந்து நீங்கள் உட்காருங்க, நடுவில் உட்காருங்க ஐயா அப்படி சொல்லி. இந்த கனம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தர் கொடுக்க வைக்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். கர்த்தரை நம்புனதுனால எனக்கு மேன்மை, எவ்வளோதான். நான் அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். நான் தகுதியற்றவன். அவங்கெல்லாம் செல்வ செழிப்பில் இருக்கவங்க. எனக்கு கனம் பண்ணவங்க எல்லாருமே செல்வமாக இருக்கிறவங்க, படித்தவங்க, வசதியாக இருந்தவங்க. நான் எதுவுமே இல்லாதவன். ஆனால் அந்த கனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் குப்பையிலிருந்து தூக்குனவர். நாங்கள்லாம் குப்பையிலேருந்து வந்தவங்க. அதனால தான் நான் அனுபவித்து பேசுகிறேன். எளிமையிலிருந்து வந்தவன். ஆனால் கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அருமையானவர்களே, அந்த தேவன் தான் சொல்கிறார், நான் இங்கே மட்டும் இல்லைடா, உன்னை எங்கேயும் உட்கார வைக்கிறேங்கிறாரு. உன்னதத்தில் சிங்காசனத்தில் என் கூட உட்கார வைக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் உங்கள் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லு. பிலிப்பியர் புத்தகம் 4:19 பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்ம குறைவுகள் எல்லாம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்ம குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கார். கரங்களை தட்டி கர்த்தர் அவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்க. நம்ம 1000 குறை இருக்கலாங்க. மனுஷனாய் பிறந்த நம்ம யாரு தான்? மனிதனாய் பிறந்தாலே நம்ம யாரு தான்? குறைவு. நான் நிறைவுன்னு சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பெரிய ஆள் அப்படி சொல்லக்கு எதுவுமே கிடையாது. சிலர் அழிந்து போகிறதுக்கு காரணமே என்னதுதான்? தன்னைத்தானே என்ன செய்கிறதுனால, பெருமையாய் நினைப்பதுனால தான் ஒன்றுமில்லாமல் போயிடுறாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார்.
சத்தமுறையிலே சொல்லுங்க. அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கிக்கிட்டே இருக்கிறாராம். சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் அருமையான, அது மாத்திரமல்ல, நீங்க 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, நல்ல கவனிங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம ஏற்கனவே தாயின் கருவில் என்ன செஞ்சிட்டோம்? உருவாகி இந்த பூமியில வந்துட்டோம். ஆனா மறுபடியும் நமக்கு ஒரு ஜெனிப்பிப்பை, ஒரு பிறப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதனால? அங்க சொல்லப்பட்டிருக்கு 3 காரியம் சொல்ல பாருங்க. என்ன சுதந்திரமா? அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது? நமக்கு ஒரு சுதந்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற சுதந்திரம் எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சு போயிடும்? அழிஞ்சு போயிடும். நம்ம ஆஸ்திகளோ செல்வங்களோ எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போயிடலாம். ஆனா அழியாதது அவர் சொல்ல 3 காரியம் சொல்றாரு. என்னது அந்த சுதந்திரம்? அழியாதது, மாசற்றது, வாடாத சுதந்திரம். அதை பெற்றுக்கொள்ள தான் தேவன் நமக்காக அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாருங்க. உன்னதங்களில் உட்கார வச்சுட்டாரு சொன்னா எப்படி பார்த்தீங்களா? அழியாத சுதந்திரத்துக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம். அது ஒரு நாள் வாடி போகாது, அது ஒரு நாள் மாசற்று போக, எப்பவுமே மாசா என்ன செய்யாது. ஆமாம், இன்றைக்கி உலகத்தில் எதை பார்த்தாலும் கரப்ட் தான். உயர்வு வேணும்னா, பதவி உயர்வு வேணும், பணம் வேணும், எல்லாத்துக்குமே என்ன தான்? காசு 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 தான். கரப்ஷன் தான் இன்னைக்கு மேலே கொண்டு வருது. ஆனால் மாசற்ற இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். அங்கே போனால் எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் மாத்திரம் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சத்த முறையிலே சொல்லுங்க. அவர் நம்மளை உயர்த்துறாருங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த வாடாத அழியாத சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொத்துக்களுக்காக, இடங்களுக்கு, இப்போ சமீபத்தில் கூட நேற்று கூட நான் சொன்ன நினைக்கிறேன், அதாவது சொந்த தகப்பனையே சொத்துக்காக அண்ணன் தம்பி கட்டி வச்சு என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. எத்தனை வேதனையாக இருக்குமா? அண்ணனும் அடிக்கிறான், அவன் மட்டும் தான் அடிப்பானா, நானும் நடிக்கேன், தம்பியும் அடிக்கான். இப்போ யோசித்து பாருங்க. இதுக்கு இடையில மனைவியும் சேர்ந்து என்ன செய்கிறா? அடிக்கிறா. அவள் என்னத்துக்கு அடிக்கான்னு நமக்கும் தெரியல. மூத்தவனு கூட அடிக்காளா, இல்லை இளவனு கொடுக்கல, இல்லை ரெண்டையும் சேர்த்து எனக்கு கொடுத்துரு அடிச்சுன்னு அடிக்காளா? அப்படி 3 பேர் அடிக்காங்க இங்கே. அப்போ எவ்வளோ வேதனை. ஒரு தகப்பன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி தோட்டம் துறவு வாங்கி போட்டால் அவனுக்கு கடைசியில் நிம்மதி எங்கெங்கே இருக்குது? இப்படி பார்க்க போனால் கடைசியில் சாகும்போது ஒன்றுமில்லாமல் செத்துட்டா நிம்மதின்னு பண்ணிக்கேன். ஒரு அடி இடம் கூட இல்லாமல் செத்து விட்டான்னு வைங்களேன், இவங்களுக்குள்ளே இவங்க அடிச்சுக்கிட வேண்டியதான். அவரை அடிக்க முடியாதுல்ல, வேணா திட்டிக்கிடுவாங்க. இந்த ஆளை சாகும்போது தருத்துறேன், சும்மா செத்துட்டு போயிட்டான், கடத்த வைக்காமல் செத்தா சந்தோஷம்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், வச்சுட்டு போனாலும் பிரச்சனை, சேர்த்து வைக்கலனாலும் என்ன இருக்குது? நீ எனக்கு என்னெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சேர்த்து வச்சாலும் எனக்கு தான் கொடுக்கணும், அவனும் கொடுக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க? பிரச்சனை. நிறைய ஊர்களில் பல இடங்கள் கிடக்குதுங்க. பல இடங்கள், காலி இடங்கள் நிறைய இடங்களில் கிடக்குது. அந்த இடங்கள்லாம் போய் விசாரித்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன பிரச்சனை தான்? இட பிரச்சனை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரச்சனை தான். சொத்து பிரச்சனை. எது கேஸ் பல வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல இடங்களுக்கு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறையும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. எத்தனை 2 தலைமுறை 3 தலைமுறைலாம் தாண்டினாலும் அது முடிவு வரல. ஏன்? ஒரு சின்ன காரியத்தில் என்ன செய்ய முடியல? விட்டு கொடுக்க முடியலை. சரி, அண்ணன் தானே வச்சுக்கிடட்டும், தங்கச்சி தானே வச்சுக்கிட்டோம், தம்பி தானே வச்சுக்கிடட்டும், அக்கா தானே வச்சுக்கிடட்டும் அப்படிங்கிற உணர்வு யாருக்குமே என்ன செய்யலை? இல்லை. பொண்ணும் எப்பா இந்த நீ வச்சுக்கோ, எனக்கு அதில் ஒரு சின்ன பங்கு மட்டும் கொடு, மீதி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். இவங்க வாங்குறவளும் முழுக்க அமுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. 10 பைசா கூட என்ன செஞ்சிடக்கூட அக்கா தங்கச்சி கொடுத்துருப்பா, அப்படியே அமைக்கிறணும். அதான் பிரச்சனை. சரி எப்பா, நான் கஷ்டப்படி எனக்கு கொடுத்துரு, உங்களுக்கு இது இன்னும் ரேட்டு போகும், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிடுறேன், என்னால் முடிஞ்சதை நான் தரேன், சந்தோஷம் அப்படின்னா கூட அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இறங்கி. இது அப்படி இல்லை, நான் தர மாட்டேன், நான் மட்டும்தான் அப்படிங்கிற. அதான் பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும், எல்லாருக்குள்ளேயும் தான். அப்படியே என்ன செய்யணும்? முழு பூசணிக்காயும் விழுங்கிருன்னு நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை ஆகுது. ஒரு பீஸ் வெட்டி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க சிலர். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அருமையார் நல்ல கவனிங்க. அது இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு மாசற்ற ஒரு சுதந்திரத்தை நமக்கு வச்சிருக்க, அழியாத ஒரு சுதந்திரம். இந்த ஊரில் நமக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சனா சித்தப்பா பெரியப்பா நமக்கு சொத்து தரலன்னாலும் கவலைப்பட வேண்டாங்க. இடம் தரலையா? கவலைப்பட வேண்டாம். இதை விட மேலான இடத்துல நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார்.
அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்ற. நேர்த்தியான இடத்துல எனக்கு என்ன இருக்குது? பங்கு உண்டு. எனக்கு ஒரு நேர்த்தியான இடத்துல பங்கு இருக்குது. ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சாதாரண சுதந்திரம் அல்ல. அல்லேலூயா. இன்னும் சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க. அப்படி ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க, அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஆனா அந்த மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில என்ன இருக்குது? சில போராட்டங்களுக்கு. அது அங்கே சொல்றார், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அந்த 5, 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்படி சொல்லுங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதுல நீங்க நல்ல கவனிங்க. இப்ப பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷம் அல்ல? ஆனாலும் நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்றார் பேதுரு? என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். என்னன்னா துன்பப்பட அங்கதான் பிரச்சனையே. அது சந்தோஷம், எங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னா சந்தோஷம். ஆனா என்ன பண்ணப்படாது? துன்பப்பட்டுறப்படாது. வேலை கிடைக்குது சந்தோஷம், ஆனா அதுக்கு என்ன எழுதிடக்கூடாது? பரீட்சை மட்டும் வச்சிடக்கூடாது. சில வேலைகளுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறத பார்த்துருக்கேன் நான் இப்போ சமீப காலத்தில். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? எழுத்து தேர்வு கிடையாது. இந்த வேலைக்கு என்ன கிடையாது? எழுத்து தேர்வு. அப்போ ரொம்ப சந்தோஷம், உடனே அப்ளை பண்ணிடலாம். எழுத்து தேர்வு எழுதி போகிறதுக்கு என்ன செய்ய முடியலை. அதனால் எழுதாமல் வந்துடணும். கஷ்டப்படாமல் தான் சுதந்திரத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்படி தான் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க. நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கை எதை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறது? இங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய சுதந்திரம் இருக்குது, அது உங்களுக்கு சந்தோஷம்தான். என்றாலும் அது உங்களுக்கு என்னதான் இருக்கும்? துக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. எதுக்காக துக்கப்படணும்? அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க வரிசையா. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் என்ன இருக்கும்? பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும். நல்ல கவனிங்க, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் சொல்றேன், அந்த பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இங்க விசுவாசம் என்னப்படும்? சோதிக்கப்படும். நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுங்க. ஆண்டவர் சோதிக்கத்தான் செய்வார். ஏதோ ஒரு விதங்கள்ல என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டது? உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். எப்படிப்பட்ட சோதனைன்னு பார்த்தீங்கன்னா, பொன் எப்படி அக்னியால சோதிக்கப்படுமோ அதே போல இதுவும் நெருக்கத்தையும். நம்ம கிறிஸ்தவ ஜீவியங்கிறது சாதாரண ஜீவியம் அல்ல. ஏன்னா அவ்வளோ பெரிய விலைக்கரை அவர் செலுத்தி இருக்கிறார். அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தாமேல போட்டுக்கிட்டு தான் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி அவர் செய்வோம். அப்படின்னா அவர் இந்த சோதனைகள் நமக்கு கொடுக்கத்தானே செய்வார். இந்த பாதையில் தான் நீ வரணும்னு நினைப்பார், இதில் போகணும் அப்படி தான் நினைப்பார். இப்போ நல்ல கவனிங்க, எந்த ஸ்கூலு எந்த காலேஜில் பிள்ளைகள் தேர்றாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக எங்கே இருக்கிறாங்க அங்கே தானே படிக்கிறாங்க. அப்படி ரொம்ப லிபரலாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? படிக்கும். அப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கல்ல, இறுக்கி வைக்கிறாங்கல்ல, இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து படிக்கிறாங்களா இல்லையா? முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் என்ன கிடைக்கும்? ஸ்கூலில் சில காலேஜில் என்ன உண்டு? அட்டி பேத்துருவாங்க ஸ்டூடெண்ட்டை. இவங்கெல்லாம் படித்தாங்க பார்த்தீங்களா, சேவியர்ஸ் காலேஜ். அது அந்த காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, இல்லை அது ஒரு ஸ்கூலில் அங்கே போய் சேருது அப்படிம்பாங்க. ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணால் கதை அடைச்சிட்டு பின்னிவிடுவாங்க. சாமியார் என்ன செய்வாங்க? எல்லாம் அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் தானே, இவங்க ப்ரொஃபஸர்லாம் யார் தான்? ஃபாதர்ஸ் தானே. கதவை கேட்டை போட்டுவாங்க. கேட்டை போட்டுட்டு யாரெல்லாம் இந்த பிரச்சனை காரணம் 3 பேரோ 4 பேரோ நேராக பிரின்ஸிபல் வர சொல்லாரு கூப்பிட்டு போயிடுவாங்க. பிரின்ஸிபல் ரூம் போனோன்னா கதவை லாக் பண்ணிடுவாங்க. வச்சு வெளுத்துட்டு தம்பி போயிட்டு வாங்கண்ணா. இவன் அமைதியாக வந்துடுவான். ஒரு வார்த்தை பேச மாட்டேன், அடித்தாரும் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அதோடு என்ன போயிடும்? நீ வேணா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா, இப்படி போகிறியா அப்பாவை கூப்பிட்டு வா, நீ திருந்த போகிறியா இருக்க போறியா கூப்பிட்டு வா, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அவங்க சீல் வச்சு அனுப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிரும். ஒரு நாள் ரவுண்டு கட்டிட்டாங்கன்னா அப்புறம் அவன் தான் இருக்க ஸ்டூடெண்ட்டில் யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஒஸ்ட்டாக இருந்தவன் பெஸ்ட் ஆயிடுவான். அதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் என்னது தான்? பெரம்பு தான். அல்லேலூயா. ஆகவே கடினமாக நடத்துகிற இடத்துல தான் எல்லாம் பெஸ்ட்டுகள் உருவாக முடியும். அல்லேலூயா. ரொம்ப லகுவாக இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? உருவாக முடியாது. நாங்கள்லாம் 10th படிக்கிற வரைக்கும் 6th வாத்தியாரை கண்டு என்ன செய்வோம்? அவர் அங்கேருந்து வரான்னு அவ்வளோ இல்லை, அங்கே வாத்தியார் வரல. 10th படிக்கிறவன் 6th வாத்தியாரை பார்த்து பயப்படுவான். ஒவ்வொரு கிளாஸுக்கும் பயம் இருக்கும். இல்லை அடுத்த வருஷம் அவர்கிட்ட தான் போகணும். 7th படிக்கும்போது 9th வாத்தியாரை பார்த்து பயப்படுவான். 9th படிக்கும்போது 10th வாத்தியார். ஏன்னா அதுக்கு என்னென்னா அடுத்த வருஷம் அவர்கிட்ட தான் போய் என்ன செய்யணும்? உட்கார். இப்படிலாம் ஒரு பயம் இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட நான் எதுக்கு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இந்த வாத்தியார் பிடிக்க போன வாத்தியாரையும் வெட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ தைரியமாக இருப்பான் பாருங்கள். அந்த வாத்தியாரால் ஏன் திரும்ப அடிக்க முடியல? இவன் அருவாளை வச்சுருக்கான். ஒற்றே போட்டு செவிக்கு நேரம் கொடுத்துருந்து அவன் கீழே விழுந்திருப்பான்ல. ஏன் அடிக்கலை அப்படின்னா, அடித்தா உடனே இந்த சமுதாயம் யாருக்கு எதிராக போயிடும்? அத்தனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அரசாங்கம், அத்தனை கட்சிக்காரங்க எல்லாம், சமூகமும் எல்லாரும் வாத்தியார் மேலே குற்றப்படுத்திடுவாங்க. வாத்தியார் இப்படி பண்ணிட்டான். அவன் வச்சுருந்தான் சின்ன பையன், விவரம் இல்லாமல் அருவாளை வச்சுருந்தான். இவர் எதுக்கு அடித்தார்? நாங்கள்லாம் படிக்கும்போது இப்படி அருவாள் இருந்து இந்த கையே இருக்காது. வாத்தியார் கையை உடச்சி எடுத்துருவார். உடச்சி திருப்பி விட்டு இப்படி தான் கொண்டுருவாங்க. அதுக்கடுத்து என்னது தூக்க முடியாது? கம்பு அருவாளை தூக்க முடியாது, வெட்டியே விட்டுருவாங்க. அவங்க அடித்து உடச்சி விட்டுருவாங்க. ஒன்றும் கேட்கவே முடியாது. பெற்றோர்களும் கேட்க மாட்டாங்க. சார் இந்த கையை மட்டும் தான், அந்த கையும் சேர்த்து உடிச்சிக்கலாம்ல அம்மாங்க அம்மா அப்பா வந்து. இப்போ அப்படி கிடையாது. என் பையன் இப்படி, என் பையன் அருவாளை தான் வருவான். அடுத்த வருஷம் அடுத்த தடவை வரும்போது இப்போ என்ன கொண்டு வருவான்? வெடிகுண்டே கொண்டு வருவான். ஐயா என் பையனை நான் அப்படி தான் அப்படி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெற்றோர்களுக்கு சமூகம் அப்படி இருக்குது. இந்த சமூகத்தில் தான் நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டியது இருக்குது. சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம். நான் இப்போ சொல்கிற புரியுதுங்களா? இதே போல் பல விதங்களில் ஏதோ ஒரு கூட படிக்கிறவங்கள வச்சு ஏதோ ஒரு விதத்தில் வரும்போது நம்ம எதில் இருக்கிறோம், நம்ம பாதை சரியாக இருக்கிறதா, நம்ம விசுவாசம் சோதிக்கும். நம்ம எல்லாரும் ஏன் அவங்கெல்லாம் ஜாலியாக நம்மளும் இருந்தாடா அப்படின்னு போயிட முடியாது. இப்போ தம்பிமார் தங்கச்சிமார் எல்லார் கையில் என்ன இருக்குது? செல்ஃபோன் இருக்குது. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம நேரத்தை, ஆண்டவரோடு உள்ள நேரத்தை, அது ஒரு சோதனை தாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு வேத வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம், அது பெரியவங்களோ சின்னவங்களோ வயது விசாரம் எல்லாமே நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு ரொம்ப நேரம் செலவழிக்கிறீங்க? அப்போ அந்த நேரம் அதுக்கு செலவழிக்கும் போது உங்கள் விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சோதிக்கப்படுது, குறையுது. ஏன்னா ஜெப நேரத்தை விட, வேத வாசிக்கிறத விட, தேவாலயத்தில் உட்கார்றத விட, தேவனை ஆராதிப்பதை விட, தேவாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டும் சிலர் என்ன நோண்டுதான், செல்ல நோண்டுற ஆட்கள் இருக்காங்க. அப்படியே சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இப்படியே என்ன நோண்டிக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. தேவனை கனவீனப்படுத்துறது, கர்த்தரை கனவீனப்படுத்துறது. நம்ம கர்த்தரை ஆராதிக்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பயம் இருக்கணுங்க. எங்கள் உண்மையில் நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிற நாட்களில், ஸ்கூல் படிக்கிற நாட்களில் அப்படி கூடி போனோன்னா அந்த ஆர்சி சர்ச்சு, அந்த சிஎஸ்சி சர்ச்சு, கிறிஸ்தவன்லாம் கிடையாது. முஸ்லீம் பையங்களாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, இந்துக்களாக இருப்பாங்க, எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க. அந்த கோயில்கிட்ட போனால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம். சர்ச்சுக்கிட்ட போகும்போது பயப்படுவாங்கங்க, ஒரு பயபக்தியாக போவாங்க. தாறுமாறாக பேசி சிரிக்க மாட்டாங்க. கோயில்கிட்ட போனால் அமைதியாகிடுவாங்க. அங்கே சர்ச்சு ஒன்றும் நடக்காது, பூட்டி தான் கிடக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த பாதையில் வேலைக்கு போகிறவங்க, எப்பவும் ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க தான், போனால் கூட அதுக்கிட்ட போகும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பயம். அங்கேருந்து 10 அடி 20 அடி தூரத்தில் அந்த கோயில் இருந்தால் கூட அந்த தெருவில் போகும்போது, ரோட்டில் போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம். அந்த பயம் இப்போ என்ன சில கோயிலுக்குள்ளேயே இல்லாமல் போயிடுச்சு. தேவாலயத்துக்குள்ளே இப்போ அந்த பயம் என்ன செய்யலை? இல்லை, பணம் போல் இருந்துக்கிறது. சிலர் எதே கொண்டு வரதில்லை. நிறைய சபைகளில் வந்து நம்ம சர்ச்சை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த பைபிளை வச்சுருக்க நிறைய சபைகள் என்னதே கிடையாது, வேத புஸ்தகம் கிடையாது. என்ன தூக்கிட்டு வந்திருக்கான்? செல்ஃபோன் வச்சுக்கிறான். பாஸ்ட் ஒரு வசனத்தை சொன்னால் செல்ஃபோனை ஏன்னா இந்த பாஸ்ட்டே செல்ஃபோனில் 10 வசனம் பேசுகிறாரு. ஏன் இவங்க அட்வான்டேஜ் அதில் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஏன்னா மெசேஜ் ஃபுல்லாக இப்போ நம்ம பேப்பரில் எழுதிக்கிறோம். இப்போ இவ்வளோ பெரிய டைரி தூக்கிட்டு தெரியுதோம். அவங்களுக்கு இந்த டைரி வேண்டாம், எதுலேயே பார்த்துக்கலாம், அதிலே லோட் பண்ணிக்கிறாங்க. வசதி நல்லது தான், ஈஸி தான், இருக்கட்டும். ஆனால் அதுக்காக பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தாமல் எலக்ட்ரானிக் திங்ஸை தூக்கிட்டு வர சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை.
சத்தமா ஒரு இல்லை சொல்லுங்க. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து இதுங்க. ஆமென். நான் அடிக்கடி சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் எத்தனை டெக்னாலஜி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ வசதி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் லேப்டாப்புக்கு எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னாலும் வச்சுக்கிடுங்க, கம்ப்யூட்டருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னாலும் வைங்க. இதுனா சின்ன பைபிள், அது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, 21 இன்ச் இருக்குது, 25 இன்ச் இருக்குது. அதில் நான் பார்த்துக்கிறேன், நான் ஈஸியாக படிப்பேன், வசனம் தெளிவாக தெரியும். நீங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எதை திறந்து தான் நீங்கள் வாசிக்கணும்? வேதத்தை திறந்து தான் வாசிக்கணும். சத்தமுறை இல்லையே சொல்லுங்கள். இதை செய்யலைன்னா உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? சோதிக்கப்படும். நம்மளை சோம்பேறி ஆக்கும். பிசாசு வந்து தந்துரும். அதுதான் சொல்கிறேன். உங்கள் பிசாசு தந்திரத்தோடு உங்களை அதையே பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுவான். அப்புறம் இதை தேடி வாசிக்கிறதுக்கு என்ன இருக்காது? உங்களுக்கு சிந்தனை இருக்காது. பைபிளை விட்டு உங்களை தூரப்படுத்திடுவான். அது நீங்கள் வாசித்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு டபக்குன்னு கட் ஆகும். அதோடு மூடி வச்சுட்டு போயிடுவீங்க. இது கட்டாகவே ஆகாது. இது உங்கள் வாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அருமையானவர்களே, என்ன வேதம் சொல்லுகிறது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் வாசித்து பாருங்க. என்ன சொல்றார்? நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். நல்ல கவனிங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க என்ன சுதந்திரம் பார்த்தோம்? அழியாததும் வாடாதும் மாசற்றதுமான சுதந்திரம். இங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க? அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். என்ன சுதந்திரமா? நிலையுள்ளதுமான சுதந்திரம். நிலையான ஒரு சுதந்திரம். என்ன சுதந்திரம்? அதிக மேன்மையானதும் நிலையானதுமான ஒரு சுதந்திரத்தை தேவன் வச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஐயா, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உன்னதங்களிலே என்ன செய்கிறாராம்? அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தாங்க நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆண்டு சொல்லுங்க, நமக்கு நிலையான சுதந்திரத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதிக மேன்மையான சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதிக மேன்மையுள்ளதும் நிலையானதுமான சுதந்திரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆயுதம். அதனாலே உங்கள் கிரியைகளிலேயும் உங்கள் காரியங்களையும் நீங்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி விட்டு விடாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் ஓடிக்கிட்டே இருங்க. அப்படி தான் அது கீழே எழுதியிருக்கிறார். அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கடுத்த காரியத்தில் வைராக்கியமாக நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. ஏனென்றால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அப்படிதான் அந்த வசனம் முடிக்கிறார். 37 வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார். தாமதம் பண்ணார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, அந்த சுதந்திரம் எப்ப கிடைக்கும்? அந்த சுதந்திரம் எப்ப கிடைக்கும்? நிலையான சுதந்திரம், மகா மேன்மையான சுதந்திரம், அப்புறம் வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், இப்படிலாம் நம்ம பார்க்கிறோமே. இந்த சுதந்திரம் எப்ப கிடைக்கும்? இயேசு வரும்போது தருவார். அவர் எப்ப வருவார்? இங்க சொல்லுது பாருங்க, இன்னும் கொஞ்ச காலம். அவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வந்துருவார். பக்கத்தில் வந்து சொல்லுங்க, வருகிறேன் என்று சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வர. அவர் தாமதம் பண்ணார். இனி என்ன இருக்காது? ஆமாம், நோ மோர் டிலே. ஏன்னா ஒரு காலத்தில் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னபோது உடனே வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ மேக்சிமம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிட்டு, அடையாளங்களெல்லாம் நிறைவேறி வர்ற காலம். அதனால் கர்த்தர் வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சீக்கிரம் வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில் என்ன அடிக்கலாம்? என்ன அடிக்கலாம்? காலம் அடிக்கலாம். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. எப்போ வேணாலும் பிரதான தேவனுடைய சத்தம் என்ன செய்யப்படும்? கேட்கும். அப்பொழுது மரித்தோர் முதலாவது என்ன செய்வார்கள்? கர்த்தருக்குள் மரித்தோர் முதலாவது உயிர் தெழுந்திருவார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகல் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. சத்தமா சத்தமா சத்தமா. அல்லேலூயா. தேவரை செய்ய போறாருங்க. அல்லேலூயா. அந்த மேன்மையான சுதந்திரத்துக்கு, அந்த உன்னதத்தில் உட்கார வைப்பதற்கு இன்னும் கூட நீங்கள் டேஸ்ட்டாக வாசித்து பாருங்களேன்.
சரி, எடுத்துக்கிட்டாங்க. கடைசி ஃபைனலில் வரும்போது என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து பாருங்க, மத்த 25:31 வரைக்கும். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பரானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல, நல்ல கவனிங்க, செம்மறி ஆடு வெள்ளாடை பிரிப்பது போல அவர்களை பிரித்து, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் செம்மறி ஆடுகளை வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். வெள்ளாடுகளை இடதுபுறத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு. நல்ல கவனிங்க, வாருங்கள், தேவனால் என்ன செய்யப்பட்டவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட, உலகம் உண்டானது முதற்கொண்டு. எப்போ இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆயத்தப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். எல்லாரும் கரங்களை தட்டி என்ன கம்பீரமா, என்ன கம்பீரமா, என்ன கம்பீரமா. நம்ம எதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் சிந்திச்சு பாருங்க. ஐயா, நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால என்ன மேன்மை, நம்மளை உன்னதத்தில் வச்சு அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுவாருங்க, கர்த்தருடைய நாள் வருகிறது, அவர் தாமதம் பண்ணார், சீக்கிரம் வரப்போறார். அப்படி வரும் பொழுது அந்த நாட்களில் தனக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் எழும்ப பண்ணுவார். அதான் கடைசி நேரமாக இருக்கும். நியாயாதிபதியாக என்ன செய்வார், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி 2 கூட்டமாக நிறுத்துவார் உலகத்தில். ஒரு கூட்டம் இடது பக்கம், ஒரு கூட்டம் வலது பக்கம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்ல போகிற காரியம், வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து, வாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தப்படப்பட்ட இந்த தேசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுதந்திரிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கான இடம் இதுதான் சொல்லுவார். அல்லேலூயா. சத்தமாரிலே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நமக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற தேசத்தை சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நமக்காக ஒரு இடத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதானே அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து உங்களை நான் என்ன செய்வேன், திரும்பவும் உங்களை நாங்கள் கூட்டு போறேன். அல்லேலூயா. அதனால தான் நேற்று தியானிக்கும் போது கூட நான் அதை சொன்னேன். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் போகிறேன், ஆனால் இப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் இப்போ போகிறது சிலுவையில் அடிப்பக்கப்படுவதற்காக, மரிப்பதற்காக. ஆனால் இன்னொரு தடவை நான் வருவேன், அப்போ நீ என் கூட வருவாய். அல்லேலூயா. இன்னொரு தடவை நான் வரும்போது மறுபடியும் நான் உங்களை கூப்பிட வருவேன், அன்னைக்கு நீ என் கூட அங்கே இருப்பாய். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க, அந்த மேன்மை நமக்கு வச்சிருக்கிறாருங்க. உலகத்தில் வேறு யாருக்குங்க அந்த பாக்கியம்? கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் என்னங்க பெருசாக செஞ்சிட்டோம்? அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? அப்போ இவங்க கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே இது அப்படின்னு ஒரு சொல்லார், நீங்கள், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம், நான் அந்நியனாக இருந்தேன், என்ன செய்தீர்கள், என்னை விசாரித்தீர்கள், உபசரித்தீர்கள். இப்படி வரிசா சொல்கிறேன். அப்போ இவர் கேட்குறாங்க, ஆண்டவரே, நீங்கள் என்னைக்கியா பட்னியாக இருந்தீங்க, நீங்கள் என்னைக்கியா தண்ணி இல்லாமல் இருந்தீங்க, நீங்கள் என்னைக்கியா வஸ்திரம் இல்லாத, நீங்கள் என்னைக்கியா அந்நியராக இருந்தீங்க, நாங்கள் என்னைக்கு பார்த்தோம்யா அப்படின்னு சொன்னோம். அவர் சொல்கிறாரு, எனக்கல்லப்பா, இந்த சிறியரில் மிகவும் எளிமையாய் சிறுமையாய் இருக்கணுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். அல்லேலூயா. தனக்குத்தானே வாழ்கிற வாழ்க்கை என்னதல்ல, வாழ்க்கை அல்ல. தனக்குத்தானே வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு தெரிஞ்சு கொள்ள, நம்மை வாழ வைத்த தேவன் மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கத்தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். நம்மளால் முடிந்ததை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செய்துக்கிட்டே இருக்கணுங்க. அல்லேலூயா. வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுவார்,
நீங்கள் எல்லாரும் எந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்துருங்க? ராஜாவுடைய சந்தோஷம். உடைய தகப்பன் ஆதி காலம் முதற்கொண்டே உலகம் உண்டான முதலே உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள் நீங்கள் பிரவேசிங்க. அந்த சுதந்திரத்தை எங்கள் எடுத்துக்கல. அந்த சுதந்திரத்தை தாங்க நமக்கு வச்சிருக்கிறாரு. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிதாவுக்காக அந்த சாத்தானுக்காக வைத்திருக்க இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா நீங்கள் எதையுமே செய்யலை. கர்த்தரை தேடுறது உண்மையாக தேடலை, பரிசுத்தமாக இருக்கிறது உண்மையாக இருக்கலை, செபிக்கிறதுல உண்மை இல்லை, வேத வாசிக்கிறதுல உண்மை இல்லை, மற்றவங்களுக்கு எதையாவது செய்யலாம்னா அந்த புத்தியும் உங்களுக்கு என்ன செய்யலை இல்லை. யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டீங்க, வீட்டுக்கு வந்தால் கூட வான்னு கேட்க மாட்டீங்க. அதனால் உங்களெல்லாம் நாங்கள் சேர்க்கிறதே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் எங்கே தள்ளிடுறாரு? நித்திய அக்னிக்குள்ளே தள்ளிடுவாராம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. ஆனால் வேதம் சொல்லு, கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி பார்க்கிறவர். இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன், அது அங்கே நித்திய சுதந்திரம், அந்த நித்திய ராஜ்யம். ஆனால் அதே தேவன் அந்த நித்தியத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் நம்மளை என்ன வச்சிடறாராம்? 1000 வருஷம் ஆளுகையில் வச்சிடறாராம். அதை சுதந்திரிக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு மேன்மை வச்சிருக்கிறார். வாஸ்து பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 to 6 வரைக்கும் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 20 4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, நியாய தீர்ப்பு அளிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும், நல்ல கவனிச்சுக்கிடுங்க, இது அழகா எழுதியிருக்கு பாருங்க. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காதவர்கள் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருக்கிறவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்த 6ஆம் வசனத்தை வாசித்துங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வர். கரங்களை தட்டி இன்னும் சத்தமா உற்சாகமாய் ஐயா. இப்போ நம்ம நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம ஒரு சாதாரண ஆட்கள். நம்மெல்லாம் யாரு தான் சொல்லுங்களேன்? உண்மையிலே சாதாரண ஆள் தானே. ஒருவேளை வசதியாக இருந்தேன்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. சாதாரண ஆள் நான் இப்படியே சொல்லுன்னு சொன்னால் அது நான் சொல்லலை, நீங்கள் உங்களுக்கு நினச்சா சொல்லிக்கிடுங்க. மற்றபடி நான் அதை யாரையும் போஸ்ட் பண்ணலை. நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண ஆள். ஒரு சாதாரண மிடில் இருக்கிறவங்க, கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறோம். யாருமே ஹை லெவலில் நம்ம என்ன செய்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளை கொண்டு கர்த்தர் எங்கே வைக்கிறாருன்னா இந்த பூமியை ஆள வைக்க போகிறாராம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு 5 வருஷம் தான் நம்ம நாட்டில் உள்ள ஆட்சி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆட்சி வந்து எத்தனை வருஷம் தான் இருக்கணும்? 5 வருடம். அதற்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் வந்து அதில் அந்த தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அது கூட்டணியாகவோ தனியாகவோ யார் மெஜாரிட்டி வருதோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? ஆட்சி. இதுக்கு இடையில் கூட்டணி வந்து திடீர்னு ஏதாவது முடக்க வந்துச்சுன்னா என்ன செஞ்சுருவாங்க? இடையில களைஞ்சு போச்சு, 2 வருஷம் 3 வருஷம் கவுந்து போய் மறுபடியும் எலெக்ஷன் வரும். இது வேறு நடக்கும். அப்போ இது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களேன். என்னதான் இருந்தாலும் கூடுதல் எவ்வளோ தான், நானே தான் இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. 2வது ஒரு முறை இருக்கலாம், 3வது ஒரு இருக்கலாம்னாலும் மக்கள் என்ன செய்யணும்? அவங்கள தெரிந்தெடுத்தால் மட்டும்தான். அப்போ 5 வருஷத்துக்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? முடிச்சு தான் வரணும். ஆனால் வேதம் சொல்கிறது, நமக்கு வைத்து இருக்கிற ஆட்சி 5 வருஷம் ஆட்சி இல்லை, 1000 வருஷம் கண்டினியூவாக இருக்கக்கூடிய அளவுக்கு. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. ஒரு சாதாரண ஒரு 5 வருஷத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ கோடிகளை என்ன செய்கிறாங்க? செலவிடுறாங்கங்க.
எவ்வளோ பணங்களை செலவழிக்காங்க, எவ்வளோ ஆட்களை தன்வசம் இழுத்துக்கிறாங்கங்க. எப்படியாவது தனக்கு ஓட்டு போடணுமே, தனக்காக வேணுமே அப்படின்னு சொல்லி இழுத்து எவ்வளோ கவர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த கவர்ச்சியான திட்டங்களை கொடுக்குறாங்க பாருங்கள். எப்படியாவது கொடுத்து மக்களை என்ன செய்யணும், எல்லா கட்சிகளும், ஏன்னா யாராக இருந்தாலும் சரி தான், ஆட்சியை பிடிக்கிறோமா அதுக்கு தக்கன வார்த்தைகள், அதுக்கு தக்கன பேச்சுகள், அதுக்கு தக்கன செய்கைகள் இதெல்லாம் செய்யுது. ஒரு 5 இயர்ஸ்க்கு மட்டும்தாங்க. ஒரு 5 வருஷத்திற்கு ஒரு வார்டு மெம்பர்லேருந்து உயர் பதவியில் இருக்கிறவர் வரைக்குமே என்னப்பட வேண்டியது இருக்குது, பிரயாசப்பட வேண்டியது இருக்குது. சும்மா இருக்கிற யாரையாக்கிட்டே இன்னுமே நீ தான் எம்எல்ஏ அப்படின்னு யாரையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் உழைப்பின் வித்தம் வந்தது, வசதி இல்லாதவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் வர்றது கிடையாது. இப்போ வசதி இல்லாதவங்க என்ன செய்ய முடியாது, எலெக்ஷனுக்குள்ளே வரவே முடியாது. அருமையானவர்களே, எதுவுமே இல்லாத நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த பூமியில் 1000 வருடம் ஆளுகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 1000 மண்டுகள் இந்த பூமியில் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ராஜாதி அந்த இடத்துல என்னதே இருக்காரு, எந்த கரப்ஷனும் இருக்காதுங்க, எந்த தகராறு இருக்காது, எந்த வெட்டுக்குத்து இருக்காது, எந்த ஜாதி பிரச்சனை இருக்காது, எந்த மத பிரச்சனை இருக்காது, எந்த இனப்பிரச்சனை இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, எல்லாம் சமமாய் கருதப்படுவார்கள். எங்கும் சமாதானம். ஏன்னா நம்ம ஆளுகிறவர் யாரு, சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இது கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், யூதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், அப்புறம் யாரு, முகமதியர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்களை பல பிரிவுகள் இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் இந்த தேசத்தை ஆள போகிறது யாருன்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்தை ஆளுகிறது யார் தான், ஈசா நபி தான். அது அவங்க தைரியமாக சொல்லுவாங்க. ஈசா நபி தான் ஆள போகிறார் அப்படிங்க அத்தனை முகமதியர்களுக்கு தெரியும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் அவங்களும் சொல்லுறாங்க. அல்லேலூயா. அந்த இயேசுதான் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த நாளை இன்னைக்கு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். ஆகவே ஒன்று வாஸ்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாஸ்துலாமா? கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாஸ்துருங்க. 3ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எங்க இருந்தாரா, மேலான இடத்துல கர்த்தருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளையே என்ன செய்யுங்கள், தேடுங்கள். தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதை தேடாதீங்க, பக்கத்தில் சொல்லிருங்க, எதை தேடாதீங்க. இந்த உலகத்துக்குரியதெல்லாம் நமக்கு நிரந்தரம் அல்ல. எதை தேடுங்க, மேலான. அவரோடு கூட நம்ம உயிர்த்தெழுந்தது உண்மையானால், அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையானால், அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்தது உண்மையானால், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டது உண்மையானால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால், நாம் மேலானவைகளையே தேடுவோம். இங்கே உள்ளதையே தேடி தெரியக்கூடாது. அதான் சொல்லுவாங்கங்க, இந்த பன்னி பார்த்திங்கன்னா எப்போவுமே எப்படி தான் இருக்கும், எனர்ஜிட்டே இருக்கும். பன்றி பார்த்துருக்கீங்களா? எப்படி தான் இருக்கும், குனிஞ்சிக்கிட்டு ரோட்டு அடிச்சு போய்கிட்டே தான் இருக்கும். அது எந்த ரோட்டில் போனாலும் தலை நிமிர்ந்தெல்லாம் பார்க்காது. எப்படி தான் போய்கிட்டு இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் என்ன செய்யுமா, மேலத்தை பார்க்குமா. எப்போ அப்படின்னா, அது 4 காலையும் கட்டி நடுவில் என்ன சொருகிருப்பாங்க, ஒரு கம்பை சொருவி 2 பேர் முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் தொங்கிவிட்டு இப்படி இப்போ மல்லாக்க, ஆஹா இவ்வளோ பெரிய உலகம் இருக்கா அப்படி அப்போ தான் தெரியுமா. அப்படி நினச்சி ஓ பெரிய சந்தோஷம் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைக்க அன்றைக்கே போட்டு தள்ளிடுவாங்க. போனவுடனே செவ்வியை கழட்டிடுவாங்க. அதை மாதிரி நம்ம கீழே குனிஞ்சிக்கிட்டே தெரியப்படாது. கீழே என்ன கிடக்கும், கீழே என்ன கிடக்கும் நிலையப்படாது. மேலே நமக்கு மேலே ஒன்று இருக்கிறது. இங்கே என்ன வேலை கிடைக்கும், இங்கே என்ன பதவி கிடைக்கும், இங்கே என்ன படிப்பு கிடைக்கும், இங்கே என்ன பட்டம் கிடைக்கும், இங்கே எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இங்கே என்ன கம்பெனி கிடைக்கும், இப்படி இங்கேயே தேடிட்டு இதிலேயே நம்முடைய நேரத்தை வீணாக்கிறாதீங்க. இங்கே கிடைக்குதோ கிடைக்கலையோ அங்கே ஒரு மேலான இடத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதை விட மேலே ஒன்று இருக்கிறத சிந்திச்சு பாருங்க. மேலானவைகளை நோக்குங்க. அல்லேலூயா. உலகத்துக்குரியதை தூக்கி போட்டுருங்க, பரலோகத்துக்குரியதை தேடுங்க. இங்கே எல்லாம் தானாக கிடைக்கும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதி, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம், கொடுத்துக்கிட்டே இருப்பாராம், கருத்தை தந்துக்கிட்டே இருப்பாராம். அதை பெற்றுக்கலாம். நம்ம மேலே மாடிக்கிட்டே பாருங்கள்.
ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11 அந்த 35 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 35, 36, 37, 38 அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மேலான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வோம் என்று எண்ணி அநேகர் நினைச்சாங்க தங்களோட உபத்திரவங்களிலிருந்து தப்பிக்கொள்ள விரும்பலையாம். அடிக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், குத்துண்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், இப்படி நிறைய காரியங்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள், எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களாம். காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம் தான். நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, அடுக்கப்பட்டு, காடுகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் போய் குடியிருந்தாங்களாம். எதுக்கு அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான். என்னன்னா, மேலான உயிர்த்தல் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்துக்குரியதில்ல, மேலானது ஒன்று இருக்கிறது. அதை நம்ம சுதந்திரிச்சுக்கணும். இங்கே நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படின்னா, அண்ணே நான் செய்யலைனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடிடலாம். அண்ணே நான் இனிமேல் கோயிலுக்கே போக மாட்டேனே, இன்னும் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இனி எந்த காரணத்தை பைபிளே தூக்க மாட்டேன், இங்கே சொல்லிட்டோம்னா வேஸ்ட். இங்கே நான் வாழ்வேன், ஆண்டவருக்காக தான் வாழ்வேன் நின்னா, அங்கே மேலான இடத்துல நமக்கு ஒரு இடத்த வச்சிருப்பார். அதுதான் அதோடைய அர்த்தம். அவங்க அப்படி தான் அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய மேன்மை என்ன வச்சுருக்காரு தெரியுமா? அவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த கடைசி வசனம் ஒன்று சொல்லுது, அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவ்வளவு வேதனைப்பட்டவங்களும், அவ்வளோ கஷ்டப்பட்டவங்களும், அவ்வளவு எல்லாரும் மரித்தோர் உயிர்த்தல் எல்லாருமே நம்மை இல்லாமல் பூரணமாவதில்லை. அப்போ அதை விட மேலான ஒரு சுதந்திரத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் கம்பீரமா கம்பீரமா கம்பீரமா. அல்லேலூயா. உன்னதமான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு. அல்லேலூயா. அதற்காகத்தான் நமக்காக உயிர்த்த தேவன் நம்மையும் அவருக்குள்ளாக உயிர்ப்பித்து இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், நாம பாவத்தில் செத்து கிடந்த நம்மையும் உயிர்ப்பித்து இருக்கிறார். அல்ல, அவரோடு உட்காரத்தக்கதாக, சிங்காசனத்தில் அமரத்தக்கதாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை அதுதான். அவர் தம்மோடு கூட நம்மை மரித்த நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறார். உன்னதங்களில் உட்கார வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எங்க பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், என்ன இருந்தோம், இதெல்லாம் கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கான மேன்மை வைத்திருக்கிறார், நமக்கான மேன்மை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மேன்மை, எனக்கு ஒரு உயர்வு, எனக்கு ஒரு உயர்வு, எனக்கு ஒரு உயர்வு. எல்லா தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் சொல்லுங்க, நீங்க உண்மையாய் தேடுதா நிச்சயமா இந்த வசனத்தின்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்த உன்னதத்தில் உங்களை ஒரு நாள் உட்கார வைப்பார். அந்த மேன்மைக்கு அந்த சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்ப்பார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து ஆண்டவரை 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து பல நிந்தனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து ஆண்டவரே நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து ஆண்டவரே மறுபடியும் நீர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீரே. அந்த மேன்மை எங்களுக்கு தரும்படியாக இந்த உயர்வை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நீர் மரித்து உயிர்த்தெழுந்ததனால எங்களுக்கு இந்த மகா மேன்மை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதோடு கூட ராஜா ஆண்டவரே, எங்களை உன்னதத்தில் உட்கார வைக்கிற ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கீங்க. இனி இருக்கிற காலங்கள் எங்களை எல்லாருடைய வாழ்க்கையில் உன்னதமான அனுபவங்களை நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். அந்த நிலையான சுதந்திரம், மாசற்ற சுதந்திரத்தை ஆண்டவரே எங்களுக்கு, அந்த புனிதமான சுதந்திரம், அழியாத சுதந்திரத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீரே ராஜா. அதை பெற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில உம்மோடு கூட 1000 ஆண்டுகள் ஆளத்தக்கதாக தேவன் எங்களை அனுகிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த கர்த்தாவை உயிர்த்தெழுந்த நாள், இந்த நல் செய்தியோடு என் பிள்ளைகள் கடந்து போகட்டும். நான் இனி சாதாரணமான அல்ல, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தேன், ஒரு எளிமையான சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறேன். ஆனாலும் கூட என்னை தெரிப்பித்து உயிர்ப்பித்த தேவர் என்னை உன்னதங்களை உட்கார வைக்க போகிறார். நான் உன்னதமான இடத்துல இருக்க போற நம்பிக்கையோடு கூட எல்லாருக்கும் நீர் அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லாத்தையும் விலக்கிக்கொள்ளும். ஆண்டவர், உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபையின் மேய்ப்பனாக, மந்தையின் மேய்ப்பனாய், சபையின் போதகனாக, ஆண்டவரே ஆவிக்குரிய தகப்பனாக, உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று இந்த உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே எல்லாரையும் நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகட்டும். அவளை உயர்த்திருங்க ராஜா.
இன்னும் மேன்மைப்படுத்துங்க. உம்மை தேடுகிற, உண்மையாய் உம்மை ஆராதிக்கிற, உமக்காக தன் நேரத்தை செலவிடுகிற எந்த பிள்ளைகளும் விருதாவாய் போகாதபடி, அவங்க வாழ்க்கைகள் எதுவும் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாய் ஜெயம் எடுக்க ஆவியானவர் கூட இருந்து நடத்தியருளும்படியாய் செபிக்கிறோம். அப்பா இயேசு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். கிருபை மூடிக்கொள்ளட்டும். மேலான மகிமையை அனுபவிக்கத்தக்கதாக குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் என் பிள்ளைகளை நிரம்ப செய்ய மாண்டவரே, உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியதுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் மாறாமல் தங்கியிருந்து அந்த உன்னதத்திலே வைத்து அழகு பார்ப்பதாக. ஆமென். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோரே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துக்களை கடந்து செல்லுங்கள்.